அனா டி ஆர்மஸ் லீட் ரோல்ல நடிக்கிற பேலரினா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த பேலரினா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா 2 ஜான்விக் மூவிஸ பார்க்கணும். அது பாத்தீங்கன்னா தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். அது என்ன படங்கள்ன்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க. சினிமா ரிலேட்டட் நியூஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க விஷயத்துக்கு போகலாம். பேலரினா படம் ஜான்விக் யூனிவர்ஸ்ல இருந்து தான் வரப்போகுது. சோ நீங்க ஜான்விக்க கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா ஜான்விக் 3 and 4 கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும் பேலரினா பார்க்கறதுக்காக. பேலரினா எப்படி அசாசினா டர்ன் ஆனாங்க அப்படிங்கறத ஜான்விக் 3ல இருந்தே கொண்டு வராங்க. சோ கதைப்படி நீங்க 3 கண்டிப்பா பார்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஹோல் வேர்ல்டு ஜான்விக் வேர்ல்டு நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஜான்விக் ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டும் பாத்துருங்க. ஜான்விக் 1 அது எங்க தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. சாப்டர் 2 அந்த அசாசின் அண்டர் வேர்ல்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. சாப்டர் 3 பேராபலம் பேலரினாவோட பிளாட்டுக்கு க்ரூஷியல் கனெக்ஷன்ஸ் இந்த படத்துல தான் ஆரம்பிக்கும். ஜான்விக் யூனிவர்ஸ்ல பாக்குற நிறைய சிமிலர் ஃபேஸஸ் நீங்க பேலரினா படத்துலயும் பாப்பீங்க. பேலரினாவும் ஜான்விக்கும் ஒரு இடத்துல மெர்ஜும் ஆகும். அனா டி ஆர்மஸ் அண்ட் கேனு ரிவீஸ் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட்டும் இருக்கு படத்துல. So I am eagerly waiting for this movie. யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. Thank you.